இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லா துறையும் ஊழல். டாஸ்மாக் துறையில் ஊழல், இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையில ஊழல், அதோட மதுரையில அங்க இருக்கிற மாநகராட்சியில வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. சென்னை மாநகராட்சியில கழிப்பறை பராமரிப்புல ஊழல், மின்சாரத்துறையில டிரான்ஸ்பார்மர் டெண்டர் விட்டதுல ஊழல், விலையில்லா வேட்டி சில அந்த ஏழைகளுக்கு கொடுப்பதில் கூட அதுலயும் ஊழல். KN நேரு நகராட்சி நிர்வாக பணி அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி, திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு, திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடகை இடமாற்றம் ஊழல். அப்புறம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அதுல பராமரிப்பு பணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க. இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க. பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு பத்திரவு பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படி பல பேர் திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும், பத்திரமான இடத்துக்கு போவாங்க. இப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.